வாண்டடாக பொறியில் சிக்கிய தயாநிதி. நாள் குறித்த பாஜக. தப்பு பண்ணிட்டியே சிங்காரம். பாஜக மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா அவர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்கள் கோயம்புத்தூர் குறித்து வெளியிட்ட கருத்துகளுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை குறைத்து மதிப்பிடும் வகையில் பேசுவது மிகுந்த வருத்தத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் என்பது ஒரு சாதாரண மாவட்டம் அல்ல. தொழில் முனைவோர், உழைப்பு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வலிமை, ஏற்றுமதி வளர்ச்சி, உற்பத்தி திறன் ஆகியவற்றின் மூலம் மாநில வருவாய்க்கு பெரும் பங்களிப்பு செய்து வரும் தொழில்துறை மையமாக அது திகழ்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். கோவை மக்களின் வியர்வையிலும் உழைப்பிலும் உருவாகும் வருவாய் தமிழகத்தின் பல பின்தங்கிய மாவட்டங்களின் முன்னேற்றத்திற்காக பகிரப்பட்டு வருகிறது என்றும் இதுவே சமநிலையான வளர்ச்சியின் அடையாளம் என்றும் சதீஷ் ராஜா தெரிவித்துள்ளார். ஒரு மாவட்டத்தின் வளர்ச்சி மற்றொரு மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கு ஆதாரமாக இருப்பதே தமிழகத்தின் வளர்ச்சி முறை என்றும் இதுபோன்ற ஒற்றுமை சார்ந்த பொருளாதார அமைப்பை புரிந்து கொள்ளாமல் கோயம்புத்தூரை குறைத்து பேசுவது பொறுப்பற்ற அரசியல் அணுகுமுறை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கோவை மக்களின் உழைப்பையும் தொழில் முனைவோரின் அர்ப்பணிப்பையும் அவமதிக்கும் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் ஆணித்தரமாக தெரிவித்தார். கோயம்புத்தூர் குறித்து வெளியிடப்பட்ட கருத்துக்களை உடனடியாக திரும்ப பெறுவதோடு கோவை மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதே தமது வலியுறுத்தல் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டமும் தனித்துவமான பங்களிப்பை வழங்கி வருகின்ற நிலையில் ஒரு பகுதியை இழிவாக சித்தரிப்பது மாநில ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். தமிழகம் முழுவதும் சமநிலையான வளர்ச்சியே பாஜகவின் நிலைப்பாடு என்றும் பிரிவினை அரசியலை விட ஒற்றுமை மற்றும் முன்னேற்ற அரசியலே மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றும் சதீஷ் ராஜா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மக்களின் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தமிழக வளர்ச்சியின் அடித்தளம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்றும் கோவை வளர்ந்தால் தமிழகம் வளரும் என்பதே உண்மை எனவும் அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார்.